யோசேப்பின் தேவன் என்று சொல்லி ஒரு தலைப்பில் இன்றைக்கு நான் தேவனுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும்படிக்கு விரும்பியிருக்கிறேன். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். நம்ம ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் வசனம் 37 துவங்கி 46ஆம் வசனம் வரையிலும். இந்த வேத வாக்கியத்தில் ஆண்டவர் எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு யோசேப்புக்கு ஒரு உயர்வை கொடுத்தார் என்றதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஒரே ஒரு வசனத்தை இதில் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் வசனம் 41 நாம் வாசிக்க போகிறோம். ஒருவர் அப்படி சகோதரி வாசிப்பார்கள், நாம் கேட்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஆமேன். பார்வோ ஒரு நாள் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை, இதோ பார், எகிப்து தேசம் அனைத்துக்கும் உன்னை நான் என்னமா வைத்திருக்கிறேன், அதிகாரியாய் வைத்திருக்கிறேன். ஆமேன். ஆனால் இந்த யோசேப்பு பிரியமானவர்களே, எகிப்துக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனார்? அவர் எகிப்தில் ஒரு அடிமையாகத்தான் போனார். ஆனால் அடிமை ஒரு அரசன் ஆகும்படிக்கு, அடிமையானவன் உயர்வுக்கு வரும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர். நாம் யாவரும் கூட வாழ்க்கையில் தள்ளுண்டவர்களாக இருந்தாலும் யோசேப்பை உயர்த்தினவர் நம்மை உயர்த்த வல்லவர். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் நாம் இந்த யோசேப்பை குறித்து கற்றுக்கொள்கிறோம். 24ஆம் வசனத்தை நாம் கேட்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? யோசேப்பை குழியில் தள்ளினார்கள். அன்றைக்கு ஆரம்பித்தது யோசேப்புடைய சிறையிருப்பு. ஆனால் நாம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன கற்றுக்கொண்டோம்? பார்வோ யோசேப்பை எகிப்துக்கு ஒரு அதிபதியாய் வைத்தார் என்று நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் யோசேப்புடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது? 37ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவனை ஒரு குழியில் தள்ளி பின்பு அவனை விற்று போட்டார்கள் என்றதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள் அடிமையாக யோசேப்பை விற்று போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தபடியினாலே யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்றதைத்தான் இந்த வேத வாக்கியத்திலே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒரு ஆமீன் சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நான் நீதிமொழிகளிலே ஒரு வசனம் பார்த்தேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனமானது வசனம் 21, 22, 23. நீங்கள் கவனிக்க உங்களை அழைக்கிறேன். நாம் இப்போது கேட்போம் இந்த வசனங்களை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதில் 21, 22, 23 நாம் கேட்போம். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே. நம்ம எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். 21ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். 4 காரியங்களை குறித்து நமக்கு இங்கே 3 காரியங்களை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. Look at verse 21. It says, for 3 things the earth is perturbed. Yes, for 4 it cannot bear up. And so all the 4 are repeated below. இது நிமித்தமாக 4 காரியங்கள் அங்கே நமக்கு வருஷப்படுத்தப்படுகிறது. அங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, for a servant when he reigns. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அரசாளுகிற அடிமை நிமித்தமும். போதும். அரசாளுகிற அடிமையின் நிமித்தம். ஹல்லேலூயா. அப்படின்னா பூமிக்கே ஆச்சரியம்ங்க. ஒரு அடிமை அரசாள முடியுமா? முடியாது. அடிமை எப்போதுமே அடிமை தான். ஏன்னா வேலைக்காரன் என்பது வேற, அடிமை என்பது வேற. வேலைக்காரன் என்பது அவன் ஊதியத்திற்கு வேலை செய்கிறான். அவன் வேலை செய்ய விரும்பலைன்னாக்கா அவன் வேலை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அடிமை அப்படி இல்லை. அடிமைக்கு உரிமை இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அடிமை அவன் அரசாளுகிறவனானால், அல்லேலூயா, ஆச்சரியம் இல்லையா? அதைத்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு வர்ணிக்கிறது. அப்போ நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் ஆதியாகமம் 41:41 அவன் எகிப்தின் பார்வோவுக்கு அடுத்த மனுஷனாய் அரசாளுகிற ஒரு ஸ்தானத்திலே அமர்கிறான். இது ஒரு பெரிதான காரியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அதனால தான் இன்றைக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறேன்னா, யோசேப்பின் தேவன் என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? தேவன் பெரியவர் என்றதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே 37 நாம் 24 யோசேப்பு அவனுடைய சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டான். பின்பு நாம் பார்க்கிறோம், யோசேப்பு பார்வோவினால் உயர்விலே அமர்ந்தான் என்று பார்க்கிறோம். இந்த காலகட்டம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். நான் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா எத்தனை வருஷம்னு சொல்லப்படுகிறது என்றால் 13 வருஷ காலம். அப்போ நீங்கள் ஆதியாகமம் 37 41 வரைக்கும் 13 வருஷ காலம். அப்போ யோசேப்புடைய இந்த சிறையிருப்பு எத்தனை வருஷம், போராட்டங்கள் எத்தனை வருஷம்? 13 வருஷங்கள். அவன் சொந்த சகோதரர்களால் தள்ளிவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனை கர்த்தர் உயர்த்தினார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டவனை உயர்த்தினார்னா, அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருந்தால் ஆண்டவர் திட்டமாக இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு நம்மை உயர்த்துவார் என்பது நிச்சயம். ஆமேன். ஐயோ, எத்தனை வருஷமாக நான் உபத்திரவம் பட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்ல, உன் சிறையிருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு வரும், நிச்சயமாய் வரும். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். அவர் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த முதல் பகுதியான இந்த 13 வருஷம் யோசேப்பு என்னெல்லாம் பாடுபட்டார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுக்கிறதுக்காக நான் 37 நம் 24 யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தள்ளி பின்பு அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் என்றதை நாம் பார்க்கிறோம். பின்பு நாம் பார்க்கிறோம் 39 வந்தீங்கன்னாக்கா, அங்கே யோசேப்பு எங்கே கொண்டு போகப்படுகிறார்? எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் என்று வேத வசனம் 39 வசனம் 1வது வசனம் துவங்கி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறார்? அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வசனம் 2 கவனிங்க. 39 வசனம் 1-2 வாசிங்களே கேட்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் யாரு கூட இருந்தது? யோசேப்போடு கூட இருந்தார். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. Look at verse 2. It says the Lord was with Joseph and he was a successful man. Amen. When God is with us, the Bible says that you will be successful. Shall we say amen? So வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த அற்புத இரவு கூட்டத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பேரே என்றால். யோசேப்போடு இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனானான் இல்லையா? என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. நான் வாழ்க்கையில் நிறையா உடைந்து கிடக்கிறேன், நிறையா வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறேன், நிறையா சோர்ந்து போய் கிடக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் யோசேப்போடு இருந்தபடியினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அதே போல் நீர் என்னோடு கூட இருப்பீராக. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை நாம் செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு கவலையே இல்லை. ஆமேன். இன்னைக்கு ராத்திரி உனக்கு தெரியும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னா அது உனக்கு உள்ள பெரிதான சந்தோஷம். ஆமேன். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்குன்னா நீ என்ன செய்யணும்? உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைவு கூறுனு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை உன் வழிகளிலெல்லாம் நினைவு கூறுனு, எல்லா காரியத்திலையும் நினைவு கூறுனு. அல்லேலூயா. யூதர்கள் என்ன செய்வார்கள்னா படுக்கும் போது கூட தங்களுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தான் படுக்க போவார்கள். அல்லேலூயா. ஏன்னா நாளை நான் எழும்பாவிட்டால் நான் அவரோடு இருப்பேன் என்றதான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அவர்கள் எழும்பி விட்டால் அவர்கள் ஆண்டவரே இந்த புது நாளை தந்தேரே உமக்கு நன்றி என்று சொல்வார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவனை நீ எதை செய்ய போனாலும் அவைகளை செய்வதற்கு முன்பு நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணுனே. ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுன. ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுன்னு. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே யோசேப்போடு இருந்தது போல் நீர் என்னோடு இருக்குன்னு சொல்லுன்னு. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல ஆண்டுகள் சிறையிருப்பில் நான் இருக்கிறேன்னு கவலைப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். யோசேப்பை கை விடலையே, அப்போ உங்களை திட்டமாய் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். சரியா? ஓகே. நான் இன்றைக்கி என்ன செய்யலான்னு நினைக்கிறேன்னா, யோசேப்பு ஆண்டவரை விசுவாசித்தபடினாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, யோசேப்பு ஆண்டவர்கிட்ட புலம்பி இருக்கலாம். ஆண்டவரே 13 வருஷம் உபத்திரவ வாழ்க்கை, இதுக்காக என்னை அழைத்தேர், இதுக்காக நான் உண்மையான ஆண்டவர் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். 13 ஆண்டுகள் ஆண்டவரே நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய ஆண்டவரே. ஐயோ, தகப்பனை விட்டு பிரிந்தேன், என் சொந்த சகோதரர்கள் என்னை மோசம் போக்கினார்கள். அல்லேலூயா. அடிமையாய் போனேன். யோசேப்பு ஆண்டவர்கிட்ட போதும் ஆண்டவரே போதும், நான் பட்ட சிறையிருப்பு போதும்னு யோசேப்பு ஆண்டவர்கிட்ட புலம்பி இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன திரும்ப கற்றுக் கொடுக்குது?
யோசேப்பு தேவனை நம்பினான். ஆமேன், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்பணும். எந்த அளவுக்கு தெரியுமா யோசேப்பு ஆண்டவரை நம்பினான்? யோசேப்புக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, அவர் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். சில சமயத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரி உங்களை ஆட்டி படைக்கலாம். அவர் உங்கள் மேலே அதிகாரியாக இருக்கிறபடினாலே உங்களை பல வேதனைக்குள் நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். யோசேப்புக்கு பாருங்கள், யோசேப்புக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என் சிறையிருப்பில் நான் அகப்பட்டால கூட கவலையே இல்லை. ஏன்னா யோசேப்பு சிறையிருப்பிலலாம் கடந்தார். அல்லேலூயா. ஆனால் கவலையே படல. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர், என் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமீன். இன்னைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் என்னை விடுவிக்க நீ வல்லவராக இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுவோம் ஆமீன், அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்வோமே. அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 16 எடுத்துக்கொள்வோம், வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு பார்வோனுடைய விண்ணப்பத்திற்கு சொல்லுகிறார், நான் அல்ல, ஆனால் கர்த்தரே உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்பார். யோசேப்பு பாருங்க, தன்னை புகழ இல்லை, தன்னை உயர்த்தலை, ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். என்ன விஷயம் இதுனா, பார்வோ ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்துக்கு யாரும் வியாக்கியானம் கொடுக்க முடியல. கடைசியாய் யோசேப்பு தான் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு கிட்ட பார்வோ தன்னுடைய சொப்பனத்தை அவர் அங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அப்போது தான் இந்த 16ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தர் உமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. யோசேப்பு பார்த்தீங்களா, ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், ஆண்டவர் பெரியவர் என்று உயர்த்தினார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஸோ இதான் முக்கியம். இந்த வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் யோசேப்பு கனம் பண்ணார்னா, யோசேப்பு கர்த்தருக்கு எப்போதும் முதலிடம் கொடுத்தார். ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் அரசாளுகிற ஆண்டவர். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். வசனம் 25க்கு வருவோம். 25வது வசனத்தில் இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. யோசேப்பு பார்வோ கிட்ட இப்போ சொல்கிறார், பார்வோ நீர் கண்ட சொப்பனத்திற்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை உமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமைங்க. யோசேப்புக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்னா, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். யோசேப்புக்கு ஒரு அறிவு வருதுங்க. என்ன அறிவுனா, இந்த பார்வோவுக்கு வந்த இந்த சொப்பனம் கர்த்தர் கொடுத்த சொப்பனம். கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்வோவுக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று யோசேப்பு என்ன செய்கிறார், அவர் அங்கே உரைக்கிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென்.
அப்போ 25வது வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். ஆமேன். ஏன் அதை கோடிட்டு கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஆமேன். அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் பார்வோவுக்கே சொப்பனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு என்ன பைபிளில் நிறைய பார்க்கிறோம். கோரேஷ் ராஜா ஆண்டவர் தன் சித்தத்தை வெளிப்படுத்தினார். அந்நியர்களுக்கு ஆண்டவர் தன் சித்தத்தை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து பிலாத்து முன்னுக்கு போய் நிற்கிறார். அல்லேலூயா. பிலாத்து சொல்கிறான், உம்மை சிலுவையில் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறான். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் பார்த்தா பிலாத்து இயேசு ஒரு பாவமும் அறியாதவர் என்று கண்டான். ஆனாலும் யூதர்கள் பரிசேயர்கள் நெரிச்சலினால இந்த பிலாத்து என்ன செய்யணுந்து பயந்து நிற்கிறான். அப்போ தன் மனைவி இடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? இந்த மனுஷனே ஒன்றும் செய்யாத. அல்லேலூயா. யார்? இயேசுவே ஒன்றும் செய்யாத. ஏன்னா இரவு வேலையில் நான் கண்ட சொப்பனம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்நியர்களை கூட ஆண்டவர் சுத்தமானால் நம்முடைய சாதகத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? சில சமயத்தில் உங்கள் பாஸை கூட ஆண்டவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார் தெரியுமா? உங்கள் பாஸை கூட உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு பார்வை ஆண்டவர் யோசேப்புக்கு என்று ஆண்டவர் பயன்படுத்த இந்த பார்வோவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னா உனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். உன் வேலை இடத்துல உனக்கு விரோதமாக இருக்கிற யாராக இருந்தாலும், அது உன் மேல் அதிகாரியாக இருந்தாலும், அவர்களை கொண்டு கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மூன்றாவது ஒரு வசனம் கொடுக்குறேன். வசனம் 32 வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பார்வோவுடைய சொப்பனத்தை நீங்கள் போய் 41ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா நிறையா கற்றுக்கொள்ள. ஆனால் அந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு அதிகமாக உரைக்காதபடிக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். 7 வருடம் மிகுதி, இன்னொரு 7 வருடம் பஞ்சம் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பார்வோ என்ன செய்கிறார்னா யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் என்ன கற்றுக்கொண்டோம்? பார்வோவுக்கு அடுத்த மனுஷனாய் அவனை நாட்டுகிறார். காரணம் என்ன? 7 வருஷம் மிகுதி. அப்போ அந்த 7 வருஷம் மிகுதியில் நீ என்னெல்லாம் செய்யணுமோ நீ செய். இந்த 7 வருடம் மிகுதியில் எவ்வளோலாம் சேர்க்குன்னு நீ அதை திட்டம் வகுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோ என்ன செய்கிறார்? யோசேப்புடைய கையில் அந்த பொறுப்பையே கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. சொல்லுங்க ஆமேன். தேவநாமம் மகிமைக்கென்று நாம் இங்கே பார்க்கிறோம். 7 வருடம் பஞ்சம், 7 வருடம் என்ன செழிப்பு, 7 வருடம் பஞ்சம். ஒரு வசனத்தை வாசிங்க. 47ஆம் வசனத்தை வாசிங்க. பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 54ஆம் வசனம். 7 வருஷம் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. இப்போ நீங்கள் வாசிங்க 54ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க.
எகிப்து தேசம் முழுவதும் ஆகாரம் இருந்துச்சான். மற்ற எல்லா இடத்துலையும் என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. எந்த சகோதரர்கள் யோசேப்பை பார்க்க மாட்டோம்னு நினைத்தாங்களோ அதே சகோதரர்கள் யோசேப்பை கண்டார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கர்த்தர் பெரியவர். கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் பெரியவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இதை செய்யணுன்ட்டு ஆண்டவர் நினைத்தால் அதை நிச்சயமாய் செய்தே தீர்ப்பார். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை. அப்போ நம்ம இந்த 3 வசனம் 16, 25, 32 வசனத்தில் ஆண்டவர் அதிகாரமுடையவர், ஆளுகை செய்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமீன் சொல்லுவோம். இப்போ 2வது ஒரு பகுதியாய் நாம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா, யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடியினாலே ஆண்டவர் யோசேப்பை என்ன செய்தார்? கனம் பண்ணினார். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசேப்புக்கு செஞ்சீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறது நல்லது. ஆனால் அதற்கு மேலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, யோசேப்பை போல ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பை போல ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க, கேட்கலாம். 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பார்வோவே யோசேப்பு கிட்ட தேவனுடைய ஆவியை கண்டாராம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்வோவே கண்டாராம். என்னத்தை கண்டார்? தேவனுடைய ஆவி. ஆமேன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை நல்லா பற்றி கொண்டேன்னு வைத்துக்கோ. நான் சொல்கிறேங்க, அநேகர் உன்னை காண்பவர்கள் கர்த்தரை காண்பார்கள். அல்லேலூயா. நீ போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் கிறிஸ்தவனுங்க, நான் பைபிள் வாசிக்கிறேங்க, நான் ஜெபம் பண்ணுறேங்க, இப்படிலாம் நம்ம போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூட வேண்டாம். உன்னிடத்திலே தெய்வீகத்தை காண்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னிடத்திலே தெய்வீகத்தை காண்பார்கள். பார்வோ யோசேப்புக்கிட்ட இருந்த ஒரு கிருபியை கண்டான், தேவ ஆவியை கண்டான். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு அந்நியனான இவனே தேவனுடைய ஆவியை கண்டானே என்றால், நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனா உன் வேலை இடத்துல யாராவது உன்கிட்ட கேட்பாங்க, நீ மட்டும் ஏன்டா வித்தியாசமாக இருக்க, நீ மட்டும் ஏம்மா வித்தியாசமாக இருக்கிற, மற்ற எல்லாரும் பார்க்கலும் நீ வித்தியாசமாக இருக்கிற. அல்லேலூயா. அதுக்கு வேற எந்த ரகசியமும் இல்லை. அதுக்கு ஒரே ரகசியம், நீ விசுவாசிக்கிற ஆண்டவர். ஆமேன். அவரை நீ விசுவாசிக்கிறபடியினாலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்க. இன்னொரு வசனம் எடுப்போம். 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை போல ஞானம் உடையவன் வேறு யாருமே இல்லை. ஆமேன். ஏன்னா அவனுக்குள்ளார இருக்கிற ஞானம் யாருடைய ஞானம்? கர்த்தர் கொடுத்த ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஞானம். கர்த்தருடைய ஞானம் உன்னிடத்தில் இருந்தால், அல்லேலூயா, வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். உன்கிட்ட ஒரு வித்தியாசம் எப்போதுமே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. நீ நல்லா படித்தவனாக இருக்கலாம். நீ நல்லா படித்தவன் என்றபடினாலே நீ மற்றவர்களை பார்க்கலும் தேறினவனாக இருக்கலாம். உனக்கு நிறைய டிகிரிஸ்லாம் இருக்கலாம். அதனால் மற்றவங்களை பார்க்கல நீ நல்ல ஒரு உயர்வில் இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய உயர்வு கர்த்தர் உன் கூட இருக்கும்போது. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா அது இன்னும் ஒரு பெரிய வித்தியாசங்க. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அதனால தான் யோசேப்பு குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது? அவன் காரிய சித்தி உள்ளவன். எங்கே வாசித்தோம்?
39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. திரும்பி 39 2ஆம் வசனம் வாசிங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நாம் சொல்லுவோமா? ஆமென். ஸோ கர்த்தருக்கு மகிமை. ஆல்ரைட், மூன்றாவது ஒரு காரியத்தை யோசேப்பு குறித்து நாம் கற்றுக்கொள்ளும். யோசேப்புடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது அந்த ஆரம்பித்த வசனம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். அந்த வசனத்தை எனக்கு வாசியுங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார், உன்னை நான் என்னமாக்கினேன்? அதிகாரி ஆக்கினேன். ஒரு இமைப்பொழுதில் வந்துச்சுங்க. ஒரு இமைப்பொழுதில் ஒரு ஆச்சரியமாக வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ யோசேப்பு பார்வோவுக்கு அடுத்த மனுஷனாக்கா, பிரதமருக்கு அடுத்த மனுஷன் யார்? துணை பிரதமர். ஆமென், அல்லேலூயா. அப்போ யோசேப்பு எகிப்தில் எந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா, துணை பிரதமர் ஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு யாருங்க? அவன் சகோதரர்களால் தள்ளப்பட்டு அவன் அடிமையாக எகிப்திலே விற்கப்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன். அவனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் பட்டதாரி என்று நமக்கு வேதம் சொல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் சிறையிருப்பில் இருந்தவன். அல்லேலூயா. ஒரு சிறையிருப்பில் இருந்தவன் இப்போது எப்படி ஆயிட்டான்? அரசன் ஆயிட்டான். அல்லேலூயா. துணை பிரதமர் ஆயிட்டான். எவ்வளோ ஒரு பெரிய காரியம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. அதனால உன் சிறை இருப்பு ஒரு இமைப்பொழுதில் மாறி போகும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ தோல்வியோடு சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீ வீட்டுக்கு போய் திடீரென்று உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி நீ ஆச்சரியப்பட போகிற நடக்காத காரியங்களும் வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் உண்டுங்க. ஆண்டவர் இப்படியாக அவருடைய வார்த்தையில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 30வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசியுமா. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் காண ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டப்படப்படுவார்கள், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனத்தை காண்பார்கள். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். ஸோ இது எந்த ஒரு கண்டெக்ஸ்டில் நாம் பார்க்குறோம்னா, ஏலி என்ற ஆசாரியனை குறித்தும் அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்தவர்களாக இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது கர்த்தர் சொல்லுகிறேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். ஆமீன் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இதை நம்ம பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணினவர்கள் அல்லேலூயா கனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை. ஸோ தேவனை மகிமைப்படுத்தும். ஏன்? யோசேப்பு கர்த்தரை கனம் பண்ணினான், அதனால கர்த்தர் யோசேப்பை கனம் பண்ணினார். அதே போலத்தான் நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தர் நம்மை கனம் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். சரி, இப்போ யோசேப்புடைய சூழ்நிலை, அதாவது சிறையிருப்பு 13 வருஷ சிறையிருப்பு.
ஒரு இமைப்பொழுதிலே மாறி போயிடுச்சு. அவன் எகிப்திலே ஒரு துணை பிரதமராக மாறிட்டான். அல்லேலூயா. அந்த 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இல்லை, அதுக்கு பக்கத்து வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 42ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 42ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்கே நிறைய காரியம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் கையில் ஒரு மோதிரம், அது எதை காட்டுகிறது? அதிகாரத்தை காட்டுகிறது. அவனுக்கு வஸ்திரம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் இப்போ யார் என்ற ஒரு வெளிப்பாடு வருகிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு முன்ன என்ன உடுப்பு உடுத்தினான்? சிறைச்சாலையின் உடுப்பை உடுத்தினான். அல்லேலூயா. இப்போ ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறான், ராஜ மோதிரத்தை அவன் அணிந்திருக்கிறான். அது எதை காட்டுகிறது? மோதிரம் அதிகாரத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. மற்றும் கூட அந்த வஸ்திரம் என்னத்தை காட்டுகிறதுனா, அவன் இனிமே சிறையிருப்பின் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுக்கு 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ராஜா அவனுக்கு மோதிரத்தையும் அவனுக்கு வஸ்திரத்தையும் அவனுக்கு ஒரு சங்கிலியையும் கொடுத்துட்டார். எத்தனை ஒரு பெரிய கனம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுறது நிச்சயம். இன்னைக்கு ராத்திரி நீ ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துட்டு போ. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பின் விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போ. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்போ வசனம் 41 42 வாசிச்சோம். 43 வாசிங்க கேட்போம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமேன் சொல்லுவான். அவனை 4ஆவதாக அவன் ரதத்தில் ஏற்றி அவனை ராஜா என்று சொல்லி அவன் அறிவித்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நீ எங்கே வெட்கப்பட்டு போனாயோ அங்கே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இது கட்டுக்கதை அல்ல, இது உண்மை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் அறிகிற ஒரு உண்மை. ஆமேன். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வது நிச்சயம். ஆமேன். கடைசியாய் 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்பித்து கொடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். நாம் இங்கே 4வது ஒரு காரியம் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அல்லேலூயா. வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்துவதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மரித்து. போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வேத வாக்கியத்தில் நீங்கள் கவனித்தீங்கன்னாக்கா, நான் ஆங்கிலத்திலையும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நம் வசனத்துக்கு கடந்து நாம் கவனித்து கற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15:3. For I delivered you first of all that which I also received, that Christ died for our sins according to the scriptures. For I delivered to you first of all that which I also received. Amen. பிரியமானவர்களே, இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நான் பெற்றதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்?
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. ஏன்? சுவிசேஷம் அப்படி, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒருவர் மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நாம் இங்கே பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். நாம் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுங்க பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பவுல் நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற இந்த யோசிப்பு பழைய ஏற்பாட்டின் விசுவாசி. அல்லேலூயா. ஆனால் நம்ம எந்த காலம்? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வசிக்கிறோம். நமக்கு யார் உண்டு? இயேசு. நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த இயேசு ஆண்டவர் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களை, கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நமக்குள் இருக்கிறவர் இன்றைக்கு பெரியவராக இருக்கிறார். யோசேப்பின் ஆண்டவர் பெரியவர் என்றால், நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர், அவர் மெய்யாகவே பெரியவராக இருக்கிறார். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் நாம் 2 வசனம் கொடுத்தேன். 37ஆம் அதிகாரத்தில் வசனம் 24 என்று சொன்னேன். யோசேப்பை சகோதரர்கள் அவர்கள் குழியில் தள்ளினார்கள். அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு யோசேப்புடைய துக்க நாட்கள். யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த மனுஷனாக வந்தது அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆமேன். அப்படின்னா யோசேப்பு உயர்வுக்கு வந்துட்டார். இந்த காலம் எத்தனை வருஷ காலம்? 13 வருஷ காலம். ஆமேன். இப்போ யோசேப்பு அதிகாரி அனுப்புறப்படி யோசேப்புக்கு இப்போ எத்தனை வருஷ காலம் வருது? யோசேப்புக்கு 14 வருஷ காலம் வருது. என்ன காலம்னா, 7 வருஷம் மிகுதி, இன்னொரு 7 வருஷம் பஞ்சகாலம். அல்லேலூயா என்றதே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? இதை நீங்கள் பைபிளில் 41ஆம் அதிகாரத்தில் வசனம் 47லேருந்து 57 வரைக்கும் நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்யலான்னாக்கா, நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கு எப்படி யோசேப்பை கர்த்தர் இந்த 7 வருஷம் சேகரித்து இன்னொரு 7 வருஷம் பஞ்சகாலத்திலே நடத்தினார் என்று சொல்லி நாம் இந்த 14 வருஷத்தை பார்க்கலாம். 13 வருஷம் துக்கம். ஆண்டவருக்கு 13க்கு கூட்டி ஒன்றாய் 14 வருஷம் யோசேப்பு அரசனாகும்படிக்கு ஆண்டவர் யோசேப்பை நடத்தினார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் உன்னையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இப்போ எடுத்துக்கொள்வோம். திரும்பி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம என்னான்ட்டு பார்த்தோம். வசனம் 21 வாசிங்க பார்க்கலாம். 21, 22 இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும். போதும். வசனம் என்ன சொல்றது? 4 காரியம் சொல்லுது. ஒவ்வொன்றும் வருஷப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் அரசாளுகிற யாரு? அடிமை என்று வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு தான் இதுக்கு பொருந்தின ஒரு மனுஷன். இது ஆச்சரியங்க. எந்த மனுஷனால கூடாது. ஆனால் ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னா அது ஆகும். ஆமேன். அது அப்படியே ஆகும். கர்த்தர் உன் கூட இருந்தால் உன் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உன் கூட இருந்தால் உனக்கு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உன் கூட இருந்தால் நீயும் யோசேப்பு போல விடுதலையை காண்பாய். எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.